ஹாய் ஹலோ வெல்கம் டு எம்கேடிஎன்பிசி. இந்த பிடிஎஃப் பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் மேக்ஸ்க்கான ஃப்ரீ கிளாஸஸ் போயிட்டுருக்கு. இது வந்து ஒரு கவர்மெண்ட் மெட்டீரியல். ஸோ இந்த பிடிஎஃப் என்ன ஸ்பெஷல்னால், ஸ்கூல் புக்ஸில் உள்ள சம்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாத்தையும் ஒவ்வொரு டாப்பிக்லேயும் டைப் வைஸாக இத்தனை டைப் இருக்குது. இப்போ எல்சிஎம் ஹெச்சிஎஃப்னா இத்தனை மாடலில் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் பிரித்து மொத்தமாக ஒரு கலெக்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இது கவர்மெண்ட் பிடிஎஃப். ஸோ அதனால் இது ஈஸியாக மேக்ஸ் கவர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் இதோட இண்டெக்ஸ் பேஜ். இதில் வந்து நம்ம என்னென்ன பார்த்துருக்கோன்னா, எல்சிஎம் ஹெச்சிஎஃப் பார்த்துட்டோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்துட்டோம், பர்சன்டேஜ் பார்த்துட்டோம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது காமன் இன்ட்ரெஸ்ட், கூட்டு வட்டி. ஸோ இந்த 9th டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ இதில் உள்ள கணக்கெலாம் ஒரு தடவை பார்த்துருவோம், ஓவர் வியூ பார்த்துடலாம். நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டு போய் பாருங்கள். அதில் வந்து ஒவ்வொரு டாபிக் வைஸாக நான் கணக்கு போட்டிருப்பேன். ஸோ அதுக்கான வீடியோஸ்லாம் இருக்கும். டாபிக்னால் எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ங்கிறது டாப்பிக்கு. அதில் உள்ள டைப்ஸு, அதில் ஒரு 8 டைப்பு 9 டைப் இருக்குன்னா அவ்வளோதான் அந்த அந்த டாப்பிக்கான டைப்ஸு. ஸோ 9 கணக்கு தான் மொத்தத்தில் சொன்னால், 9 கணக்கு, 9 மாடலில் கொஸ்டின் இருக்கும். இந்த மாடல் பார்த்தா இது இந்த கொஸ்டின், இந்த மாடல் பார்த்தா இது இந்த கொஸ்டின், இப்படி தான் செய்யணும். செஞ்சு டக்குன்னு நம்ம செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். எக்ஸாமில் டைம் சேவ் ஆகும். ஸோ அதனால் இவ்வளோ தான் மேக்ஸ் பற்றி கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம காமன் இன்ட்ரெஸ்ட் ஒரு தடவை இன்ட்ரோ பார்த்துடலாம். நான் எப்படி நம்ம ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்க்குறது அதையும் நான் உங்களுக்கு ஒரு தடவை காட்டிடுறேன். அதுக்கு முன்னாடி காமன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துருவோம். காமன் இன்ட்ரெஸ்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்துருங்க. ஏன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கான இதுவும் போட்டு வச்சுருக்கேன், வீடியோவும் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் எத்தனை டைப் இருக்குது எல்லாமே பார்த்துக்கோங்க. இது பார்த்துட்டு காமன் இன்ட்ரெஸ்ட் வாங்க. ஏன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது வந்து ஒரு அமௌண்ட்டுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் வட்டின்னு சொல்லிடுவாங்க. இப்போ 1000 ரூபாய்க்கு 10% வட்டின்னு சொல்கிறாங்க வச்சுக்கோங்களேன். 1000 ரூபாய்க்கு அப்போனா 1000ல் 10% 100 ரூபா. ஸோ 1100 ரூபா. ஓகேயா? இதான் வட்டியாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த 1000 ரூபாய்க்கு 10%னா 100 இந்த மாதிரி வந்துட்டுருக்கோம். ஆனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து அப்படி கிடையாது. இப்போ 1000 ரூபாய்க்கு நீங்கள் போடுறீங்க வச்சுக்கோங்க, அதுக்கு 10% வட்டி சொல்கிறாங்க வச்சுக்கோங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில். அது 1100 மாறும் அடுத்த வருஷம். அதுக்கப்புறம் திரும்ப அந்த 1000 ரூபாயிலே 10% வட்டி கணக்கு பண்ண மாட்டாங்க. இந்த 1100 இருக்குது தெரியுமா, அதுக்கு 10% வட்டி கணக்கு பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது அந்த அமௌண்ட் மாறும். ஸோ அப்போனா நமக்கு வட்டி வந்து கூட வரும். திரும்ப அந்த ஒரு தொகை வந்திருக்கும் தெரியுமா, அதுக்கு தான் இது பண்ணுவாங்க. ஸோ வருஷம் வந்து வட்டியோட மதிப்பு வந்து கூட்டிகிட்டே தான் போகும். அதனால் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் எப்போவுமே ரைட்டு. ஸோ இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இதில் வந்து ஒரு 8 டைப் இருக்குது. மொத்தமாக பார்த்தோன்னா ஒரு 8 டைப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக பார்த்து தரலாம். நான் எல்லாத்துலேயும் ஒரு சம் சொல்லித்தரேன் உங்களுக்கு. நான் மேக்ஸ் செஞ்ச பிடிஎஃப் வந்து காட்டுறேன். ஸோ அந்த பிடிஎஃப் வந்து நான் நம்மளோட எம்கேடிஎன்பிசி டெலகிராம் சேனலில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் அதில் போய் நான் பார்த்துக்கலாம். அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு இதுலேயும் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக கணக்கு இருந்துச்சுனாலும் அதையும் நான் சொல்லி கொடுத்துறேன். இப்போ 3 கணக்கு கொடுத்துருக்காங்க வச்சுக்கோங்க, அதில் 3மே ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா நான் அதில் ஒரு கணக்கு சொல்லித்தரேன். மீதி 2 கணக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்படி செய்ய தெரில அப்படின்னா நான் பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த பிடிஎஃப்பை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சப்போஸ் இந்த 3 கணக்கில் 2 கணக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா அந்த டிஃப்ரெண்ட்டான கணக்கையும் நான் சொல்லிக் கொடுத்தேன். ஸோ நீங்கள் கவலைப்பட வேணாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிறது. அது வந்து வருஷத்துக்கு ஒருக்கா, அரையாண்டுக்கு ஒரு முறை, காலாண்டுக்கு ஒரு முறை, அதாவது 6 மாதத்துக்கு ஒருக்கா, 3 மாதத்துக்கு ஒருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க அப்படின்னு ஃபஸ்ட்டு கணக்கு. அதுக்கடுத்து வட்டி வீதம், அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அது கண்டுபிடிக்கிறது. ஸோ ஒவ்வொரு வருஷமும் அந்த மாறுறது. அதுக்கப்புறம் அந்த இயர்ஸ் கண்டுபிடிக்கிறது, அதாவது அந்த அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க, அந்த இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க, எத்தனை % இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ அமௌண்ட் நமக்கு வருதுன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஆனால் எத்தனை வருஷம்னு தெரியாது. ஸோ அந்த வருஷத்தை கண்டுபிடிக்கிறது. திரும்ப அசல் மதிப்பு கண்டுபிடிக்கிறது. ஸோ அந்த வட்டி வீதம். அதுக்கடுத்து இந்த மாடல் பாருங்களேன், டைப் 5ம் டைப் 6ம் பாருங்களேன். மடங்கு ஆண்டு கொடுத்து வட்டி வீதம் கேட்குறது, மடங்கு வட்டி வீதம் கொடுத்து ஆண்டு கேட்குறது. ஸோ இது ஒரு டைப்பாக இருக்கும். மடங்குன்னு சொல்லி வந்திருக்கும். ஸோ இதில் கொடுத்தா இது ரொம்ப ஈஸியானது.
கணக்கு தான் பார்க்க பெருசாக இருக்கும். ஸோ ஈஸியான மெத்தட்லாம் நான் சொல்லித்தரேன். நான் வந்து நிறையா சுரேஷ் ஐஎஸ் அகாடமியில் சுதர்சன் சார் போட்ட வீடியோ, சுதர்சன் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க போட்டது, டேஃப் ஐஎஸ் அகாடமியில் பரத் சார் போட்டது அவங்க வீடியோ. ஸோ அதுக்கடுத்து இன்ஜினியர் தங்கமுத்து அந்த சேனலில் அந்த சார் சொல்லிக் கொடுத்த அந்த வீடியோஸ், ஸ்கூல் புக் சம்ஸு, இது எல்லாமே பார்த்து நான் ஆல்ரெடி நோட்ஸ் எடுத்து வச்சு மேக்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் தெளிவாகி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இதை நான் மொத்தத்தில் எதெல்லாம் ஈஸியாக இருக்குமோ அந்த மெத்தட் மட்டும் தான் சொல்லி தரப்போகிறேன். ஸோ நீங்கள் இது மொத்தத்துக்கே ஒரு டாப்பிக்கு இத்தனை டைப் தான். ஸோ நீங்கள் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இதில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஒவ்வொரு இதையும் பார்த்து நீங்கள் குழம்பாமல் இவ்வளோ தான், இந்த டாப்பிக்கில் இத்தனை டைப் தான், அதில் எது சிம்பிளான மெத்தடோ அதை மட்டும் தான் நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கடுத்து கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதுக்கடுத்து மக்கள் தொகை அதிகரிப்பு இது வந்து கொஞ்சம் கணக்கு பெருசாக இருக்கும், ஆனால் மேட்ரிக்ஸ் சின்னது தான். ஸோ இந்த மாதிரி செய்கிறது. ஸோ இவ்வளோ தான். ஸோ நான் கணக்கு சொல்லித்தரேன், பார்க்கலாம். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க பார்த்துக்கோங்க. வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஸோ பாதி பாதியாக கூட நீங்கள் வச்சு பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டு பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு எப்படி வசதியோ பார்த்துக்கோங்க. அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட யூடியூப்பில் போய்ட்டு எம்கேடிஎன்பிஎஸ்சி போட்டாலே இந்த வரும். எம்கேடிஎன்பிஎஸ்சி அகாடமின்னு வரும், எம்கேடிஎன்பிஎஸ்சி அகாடமி மேக்ஸ்னு வரும். ஸோ ரெண்டுமே ஒரே சேனல் தான். ஸோ தொட்டிங்க வச்சுக்கோங்களேன். இந்த டிபி வச்சு இந்த லோகோ வச்சுருக்கோம், இதுதான் நம்ம சேனலு. ஸோ இதுக்குள்ளே வந்தீங்க வச்சுக்கோங்களேன், இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டு போயிருங்க. ப்ளேலிஸ்ட் போனீங்கன்னா இந்த புக்ஸோட ரிவ்யூன்னு போட்டிருப்பேன். இதில் வந்து சுரேஷ் ஐஎஸ் அகாடமி தமிழ் புக்கு, புத்தாவோட தமிழ் புக்கு, டேஃபோட தமிழ் புக்கு, இந்த மாதிரி புக்ஸோட ரிவ்யூலாம் போட்டிருப்பேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு, படிக்கிறவங்களுக்கு என்னென்ன புக்ஸ்லாம் தேவைங்கிறத சொல்லிவிட்டு விவிடிஎன்பிசி அகாடமியோட புக்ஸ் எல்லாமே போட்டிருப்பேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து இந்த மேக்ஸ் பிடிஎஃப் பற்றி சொன்ன தெரியுமா, அதுக்கான இந்த இதுக்குள்ளே தான் இருக்குது. இல்லாட்டி நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மேக்ஸ் பிடிஎஃப் பற்றினது, மேக்ஸில் பேசிக்காக என்ன தெரிஞ்சுக்கணும் அது, ஸோ எல்லாமே சொல்லியிருக்கேன். அதுக்கடுத்து இதுக்கு ஃபுல்லாக கைடன்ஸ், எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும், பாலிட்டி எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு கைடன்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ இதெல்லாம் இருக்கும். ஸோ இப்போ நம்ம மேட்ருக்கு வருவோம், நம்ம மேக்ஸ்க்கு வருவோம். ஸோ எல்சிஎம் ஹெச்சிஎஃப் இதில் உள்ள 14 வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதில் உள்ள எல்லா டைப் சம்ஸும் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கடுத்து ஸ்பெஷல் டாபிக்ஸ் இது நீங்கள் பார்த்துக்கோங்க. பெர்சன்டேஜ் இது போட்டிருக்கேன், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் போட்டிருக்கேன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ இப்போ நம்ம அடுத்து போட போகிறது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ அதை வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ இப்படி இருக்குது, இதை பார்த்துக்கோங்க நம்ம சேனலில். தேங்க்யூ. வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம டேரெக்டாக கணக்குள்ளே போகலாம். இப்போ வந்து இது டைப் 1, கூட்டு வட்டி கணக்கிடுதல், அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கணக்கிடுதல். உங்களுக்கு பீனா அசல்னு தெரியும், ஆர்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியும், என்னன்னா இயர் தெரியும். ஸோ இதெல்லாம் தெரியும். கூட்டு வட்டிங்கிறது வட்டிக்கு வட்டி வரும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஒரு தொகைக்கு இவ்வளோ வட்டினா அது ஒரு அமௌண்ட்டாக வரும். ஸோ அதான் வட்டி. ஓகே, இப்போ 1000 ரூபாய்க்கு 10% வட்டினா 100 ரூபா. ஸோ 1100 ரூபாய் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த வட்டி எவ்வளோனா 100 ரூபா தான் அந்த வட்டி. ஆனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து அப்படி இல்லை. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் அந்த வட்டி வந்து அப்படியே தான் இருக்கும். 1000 ரூபாய்க்கு 100 ரூபானா அதான் 5 வருஷத்துக்கு 100 சேர்த்து 500 தான் வரும். ஸோ 5 வருஷத்துக்கு. ஆனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படி இல்லை. 1000 ரூபா இருக்கும், அதுக்கு 10%னா 100 ரூபா. ஸோ மொதல் வருஷம் முடிவில் 1100 மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து 2வது வருஷம் அந்த 1100க்கு 10% கணக்கிடுவாங்க. ஸோ அப்போ நமக்கு பார்க்கும்போது வட்டியோட மதிப்பு வந்து கூட்டிகிட்டு போகும், நமக்கு கிடைக்கிற லாபம் வந்து கூடையாக இருக்கும். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் நல்லது. ஸோ இதில் இது பார்ப்போம். கூட்டு வட்டி கணக்கிடுதல் ஆண்டுக்கு ஒரு முறை இருக்குது, அரையாண்டுக்கு ஒரு முறை, காலாண்டுக்கு ஒரு முறை, ஆண்டுக்கு ஒரு முறை, ஆண்டுக்கு ஆண்டு வட்டி வீதம். ஸோ இந்த இது பார்க்குறது தான் டைப் 1. ஸோ எல்லாத்துலேயும் ஒரு கணக்கு சொல்லித்தரேன். ஆண்டுக்கு ஒரு முறை அப்போனா 12 மந்த்து, அரையாண்டுக்குன்னா 6 மந்த்து, காலாண்டுனா 3 மாதத்துக்கு ஒருக்கா. ஸோ ஓகே, இதில் கணக்கு பார்க்கலாம். ரூபாய் 5000க்கு 12% வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி அண்ட் மொத்த தொகை எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ ஓகேயா பார்த்துடலாம். இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா. P × 1 + R/100 ஹோல் பவர் த n ஈக்குவல் டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது வந்து கிடைக்கிற மொத்த தொகையாக தான் கிடைக்கும், அதிலேருந்து தான் நம்ம கணக்கிடணும். ஸோ ஓகேயா, இதுதான் ஃபார்முலா. அதாவது இந்த 100 வந்து இங்கிட்டும் பெருக்கும், +6
அதுக்கடுத்து ஒரு மதிப்பு வரும். அதை எத்தனை வருஷம் 2 வருஷம்னா 2 தடவை போடணும், 3 வருஷம்னா 3 தடவை போடணும். ஓகே, அதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா. ஸோ நீங்கள் உங்களுக்கு இதில் ஃபார்முலாலாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை, நான் எப்படின்னு ஈஸியாக சொல்லித்தரேன். ஸோ இதுதான் கணக்கு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து PNR/100, பியோட மதிப்பு எத்தனை வருஷம், 2 வருஷம்னா 2 வருஷம் இன்ட்டு ஆரோட மதிப்பை வந்து 12%னா 12/100ன்னு போடுவோம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இங்கே வந்து பியோட மதிப்பை ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். போட்டுட்டு ஆர் வந்து 12%. இயர்ஸ் வந்து எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2 வருஷம் கொடுத்துருக்காங்க. அப்போனா 2 தடவை போடணும். அதாவது அந்த ஃபார்முலாவில் என்ன கொடுத்துருந்துச்சுன்னா P இன்ட்டு 1 + R/100. ஸோ இந்த ஆர் இருக்கிற இடத்துல 12 போடுங்க. ஸோ இந்த 100 வந்து இங்கிட்டு மேலே போகும். ஸோ ஒரு 100 100 + 12 112. ஸோ 112/100 இன்ட்டு எத்தனை மேலே இருக்கும், வந்து 2 வருஷம்னால அது 2 தடவை போடணும். ஸோ அந்த ஃபார்முலா தான் இங்கே இப்படி மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படிலாம் எதுவுமே கவலைப்படாதீங்க. சிம்பிளாக பியை போடுங்க, எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்களோ அத்தனை வருஷத்துக்கு இந்த ஆரை வந்து எழுதணும், ப்ளஸ் ஒரு 100 கூட்டிடணும் மேலே, அவ்வளோதான் கணக்கு மேட்ரு. ஓகேயா? ஸோ 500 இன்ட்டு 112/100 இன்ட்டு 112/100. ஸோ இதை சால்வ் பண்ணிங்க வச்சுக்கோங்களேன். 2 0க்கு 2 0, 1 0க்கு 1 0, 2 10, 1 5 2. ஸோ இங்கிட்ட 1 2, இங்கே 2 10, மீது 1 6 12, 56 இன்ட்டு 112 6272. ஸோ இந்த 6272ங்கிறது கிடைக்கிற மொத்த தொகை. சரியா? இதிலேருந்து கூட்டு வட்டியை கண்டுபிடிக்கணும்னா அசலை கழிக்கணும். ஸோ அதான். ஸோ 6272லேருந்து 5000 கழிச்சும் வச்சுக்கோங்களேன், கிடைச்ச நமக்கு கூட்டு வட்டி வந்து 1272. ஸோ ஓகேயா? ஸோ இதான் நான் இங்கே தெளிவாக சைடில் கொடுத்துருக்கேன். நான் எப்போவுமே சைடில் கொடுக்குறது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு விளக்குறதுக்காக கொடுத்துருப்பேன். அடி கொடுத்தது இதெல்லாம் சைடில் தான் செஞ்சு வச்சுருப்பேன். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ டோட்டல் அமௌண்ட் வந்து 6272, கூட்டு வட்டி வந்து 1272. ஓகேயா? ஸோ இதான் வந்து ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடுதல். ஸோ ரெண்டாவது கணக்கும் பார்த்துடலாம் அப்படியே கையோட. அசல் மதிப்பு 4000 ரூபா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5%, வருஷம் வந்து 3 வருஷம். ஸோ அங்கே பார்த்தா 2 வருஷம், இங்கே வந்து 3 வருஷம். ஸோ அசலை எழுதிக்கோங்க. கொடுத்துருக்க அந்த வட்டி வீதத்தை 100ஓட கூட்டிக்கோங்க. ஸோ கூட்டி எத்தனை தடவை கேட்குறாங்களோ அத்தனை தடவை எழுதி கீழே வந்து ஒவ்வொரு இதுக்கும் 100 போட்டுருங்க, போட்டு இன்ட்டு போட்டுக்கோங்க. ஸோ ஓகே, அடி கொடுக்குறோம். 2 0க்கு 2 0, 1 0க்கு 1 0, 2 10, 2 2 4, இங்கே 50 2 100, இங்கே 1 2, இங்கே இது இருக்கும். ஸோ சால்வ் பண்ணால் 4630.5ன்னு வரும். ஸோ ஓகேயா? ஸோ அப்போ இது வந்து மொத்த தொகை. ஸோ அப்போ கூட்டு வட்டி கணக்கிடும்போது 4630.5 மைனஸ் 4000 தானே அசல். ஸோ இந்த 4000 கழிச்சு வச்சுக்கோங்களேன், 630.5 பைசா. ஸோ 50 பைசா. ஸோ இதுதான் வந்து இதுக்கான இது. ஓகேயா? ஸோ 2 வருஷத்துக்கு ஒருக்கா கணக்கிடுறது இப்படி தான். ஸோ 2 வருஷத்துக்கு பார்த்துட்டோம், 3 வருஷத்துக்கு பார்த்துட்டோம். அதுக்கடுத்து அடுத்த இது பார்க்கலாம். அதுக்கடுத்தது அரையாண்டுக்கு ஒரு முறை, அதாவது ஹாஃப் இயர்லி, 6 மாதத்துக்கு ஒருக்கா. ஸோ இந்த கணக்கில் வந்து அவங்களே மென்ஷன் பண்ணிடுவாங்க. அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ ரூபாய் 8000க்கு 10% ஆண்டு வட்டியில், அதாவது 10% ஆண்டு வட்டியில் ஒரு ஆண்டுக்கு, அதாவது 10%ங்கிறது வந்து ஒரு வருஷத்துக்கு. அப்போனா அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கிடைக்கும் கூட்டு வட்டி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த ரெண்டாவது கணக்கையும் பாருங்களேன். ஸோ கணக்கு முன்னாடியே ரீட் பண்ணிடுறோம். ரூபாய் 5000க்கு 4% ஆண்டு வட்டியில் 1.5 வருடங்களுக்கு, ஒரு வருஷம் 6 மாதத்துக்கு அரையாண்டு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கிடைக்கும் கூட்டு வட்டி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம இந்த 2 சமயம் பார்த்துடலாம். ஸோ நம்ம கொடுத்த அசலோட மதிப்பு 8000 ரூபா, வட்டி வீதம் 10%, இயர்ஸ் வந்து ஒரு வருஷம் தான். ஸோ ஒரு வருஷம் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு அரையாண்டுக்கு ஒரு முறை அந்த வட்டியில் கணக்கிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வருஷத்துக்கு 10 பைசா 10%. ஸோ அப்போனா அது 6 மாதத்துக்கு எவ்வளோவா இருக்கும், 5 தான் பிரியும். ஸோ 6 மாதத்துக்கு 5% இருக்கும், அடுத்த 6 மாதத்துக்கு 5% இருக்கும். ஸோ இப்படி தான் இந்த வட்டி வீதத்தை வந்து பிரிச்சுக்கணும். ஓகேயா? அவங்க அரையாண்டு காலாண்டு கொடுத்தாங்கன்னா அதை வந்து நம்ம இந்த வட்டி வீதத்தை பிரிச்சிடணும். பிரித்து இங்கே எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து நம்ம 6 மாதமாக பிரிச்சுக்கணும். இப்போ 1 வருஷம் கொடுத்தாங்கன்னா அதை 3 தடவை போடணும். இப்போ ஒரு வருஷம்னா ஒரு வருஷத்தில் எத்தனை 6 மாதம் இருக்குது, 2 6 மாதம் இருக்குது. ஸோ அப்போ 2ஆக பிரிச்சுக்கணும். ஒரு வருஷத்துக்கு 10%, அப்போனா 6 மாதத்துக்கு 5%ஆக தான் இருக்கும். ஸோ ஓகே, அதுதான். ஸோ அதே மாதிரி தான் அசலோட மதிப்பை எழுதுகிறோம். இன்ட்டு ஒரு வருஷத்துக்கு 10னா அரையாண்டுக்கு
5% தான். ஸோ அதோட 100 கூட்டணும். ஸோ 105/100 இன்ட்டு ஒரு வருஷத்தில் எத்தனை 6 மாதம் இருக்குது, 2 6 மாதம் இருக்குது. ஸோ அதனால் அது 2 தடவை எழுதுகிறோம். இதே 1.5 வருஷம் கொடுத்தாங்கன்னா 3 தடவை எழுதணும். இதான் மேட்ரு. ஸோ இதை சால்வ் பண்ண வச்சுக்கோங்களேன். 25 100, 21 105. ஸோ அப்போ இதையும் அதே மாதிரி தான் வரும். ஸோ ஈக்குவல் டு 8000 இன்ட்டு 21/20 இன்ட்டு 21/20. ஸோ இதை சால்வ் பண்ணுன்னா ஒரு 0க்கு ஒரு 0, ஒரு 0க்கு ஒரு 0, 1 2 42 80, 1 2 22 40. ஸோ 20 இன்ட்டு 21 இன்ட்டு 21. ஸோ இது பண்ணால் 8820. ஸோ கூட்டு வட்டி இது வந்து மொத்த தொகை. ஸோ இதிலேருந்து 8000 கழிக்கிறோம். கழிச்சோன்னா 820. ஸோ மொத்த தொகை 8820, கூட்டு வட்டி 820. ஓகேயா? ஸோ இதுதான் நான் இங்கே சைடில் கொடுத்துருப்பேன். 10% 6 மாதத்துக்கு 5% 5% பிரிக்கிறோம். ஸோ ஒரு வருஷங்கிறது 2 6 மாதம் சேர்ந்தது. ஸோ அதனால் இங்கே 2 தடவை எழுதியிருக்கோம். ஓகேயா? இந்த ஸ்டெப்பு வந்து நீங்கள் மாற்றணும் கண்டிப்பாக. இப்படி இருக்க இந்த 2 0க்கு 2 0 அடி கொடுப்போம், இந்த ஒரு 0க்கு ஒரு 0 அப்படின்னு கொடுத்து நீங்கள் அடி கொடுத்து செஞ்சீங்க வச்சுக்கோங்களேன், ஆன்சர் மாறும். ஸோ அதனால் இந்த ஸ்டெப்பு கண்டிப்பாக கொண்டு வரணும். ஸோ அதனால தான் நான் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்னு போட்டிருப்பேன். ஸோ இது வந்து போன கணக்கு மாதிரி ஈஸியாக செய்யலாம் சொல்லிட்டு அடி கொடுத்து செஞ்சுறாங்க, இது தப்பு. ஸோ நான் சைடில் நோட்ஸும் கொடுத்துருக்கேன். ஓகேயா? ஸோ அதுக்கடுத்து 2வது கணக்கு பார்க்கலாம். அசல் வந்து 5000 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு வட்டி வீதம் வந்து 4%, நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 1.5 வருஷம். 1.5 வருஷத்தில் எத்தனை 6 மாதம் இருக்குது? 3 6 மாதம் இருக்குது. அதாவது வருஷத்துக்கு 4%. அப்போனா 6 மாதத்துக்கு எவ்வளவு? 2% தான் வரும். ஓகேயா? ஸோ ஒரு வருஷத்துக்கு 3 6 மாதம் இருக்குது. நான் வந்து உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக 1.5 வருஷத்தை 1 வருஷம் 6 மாதம்னு பிரிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த 1 வருஷத்தை 2 6 மாதமாக பிரிக்கிறேன். ஸோ வருஷத்துக்கு 4னா 6 மாதத்துக்கு 2 தான். ஸோ 2 2 2. ஸோ அப்போனா 3 தடவை எழுதணும். ஸோ 100 கூட இந்த 2 கூட்டி 3 தடவை எழுதணும். ஓகேயா? ஸோ அசல் மதிப்பு 5000 இன்ட்டு 100 கூட அந்த 2% கூட்டுறோம். 102/100 இன்ட்டு 102/100 3 தடவை எழுதிட்டோம். ஸோ இந்த ஸ்டெப்பு நான் முக்கியம்னு சொன்னேன்னா, ஸோ இந்த ஸ்டெப்பை கண்டிப்பாக நம்ம எங்களுக்குள்ளே மாற்றணும். இந்த 2 0க்கு 2 0, இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 அப்புறம் அடி கொடுத்துக்கலாம் அப்படிலாம் செஞ்சிடக்கூடாது, தப்பாயிரும். ஸோ அதனால் இந்த ஸ்டெப்பு கண்டிப்பாக கொண்டு வரணும். கொண்டு வந்த பிறகு சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா 5306ன்னு வரும். ஸோ இது மொத்த தொகை. ஸோ மொத்த தொகையிலேருந்து அசலை கழிக்கிறோம். கழிச்சா 306 தான் இது. ஸோ டோட்டல் அமௌண்ட் வந்து 5306, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 5000. ஸோ இதான் செய்யணும். அதுக்கடுத்து காலாண்டுக்கு ஒரு முறை பார்த்துடலாம். 3வது கணக்கு இருக்குது, நான் PDF கொடுக்குறேன், PDFயில் பார்த்துக்கோங்க, இல்லாட்டி ஹோம்ஒர்க்காக வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து காலாண்டுக்கு ஒரு முறை பார்க்கலாம். காலாண்டுக்கு ஒரு முறை அரையாண்டே பார்த்துட்டோம். காலாண்டு ரொம்ப ஈஸி. ஸோ அரையாண்டுக்கு அங்கே 6 மாதமாக பிரித்தோமா, இங்கே காலாண்டுக்கு 3 மாதமாக பிரிக்கிறோம். அது ஹாஃபு, இது குவார்ட்டர். ஓகேயா? குவார்ட்டர்லி எக்ஸாம், ஹாஃபர்லி எக்ஸாம் அப்படி சொல்கிறேன். ஸோ 20% ஆண்டு வட்டியில் காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் ரூபாய் 16,000க்கு, இங்கே அசலுங்கிறது 16,000, 9 மாதங்களுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை கேட்குறாங்க. ஸோ இங்கே 9 மாதத்தை 3 மாதமாக பிரித்தோன்னா 3 தடவை பிரிக்கணும். ஸோ அந்த 3 தடவை பிரிக்கும்போது வருஷத்துக்கு 20. ஓகேயா? ஸோ அப்போ ஒரு வருஷத்தில் எத்தனை 3 மாதம் வரும்? 4 3 மாதம் வரும். ஏன்னா 12 மாதத்தை 4 3 12. ஸோ அப்போனா இதை 3 பிரிக்கிறப்ப 5% வரும். ஓகேயா? ஸோ 16,000 இன்ட்டு 105/100 இன்ட்டு அதை எத்தனை 3 தடவை பிரிக்கணும். இதுதான் மேட்ரு. ஸோ அங்கே கணக்கு பார்த்துடலாம். காலாண்டுக்கு ஒரு முறை அசல் வந்து 16,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 20%, நம்பர் ஆஃப் மந்த் வந்து இயர் வந்து 9 மாதம் கொடுத்துருக்காங்க. ஸோ 9 மாதத்தை 3 மாதமாக பிரிக்கிறோம். ஸோ 3 மாதமாக பிரிப்போம். வருஷத்துக்கு 20. ஸோ ஒரு வருஷத்தில் 12 மாதம். ஸோ அப்போனா 4 12 4 3 12. ஸோ அப்போனா 20 வந்து பிரிக்கும்போது 5 5 5 பிரித்தோன்னா 4 பங்கு வரும். ஸோ அப்போனா 5 தான் வந்து காலாண்டுக்கு கொடுக்குற வட்டி வீதம். ஸோ 5%. ஸோ அதான் பிரித்து போட்டிருக்கோம். ஸோ இந்த ஸ்டெப்பு கரெக்டாக எழுதுகிறோம். 16,000 இன்ட்டு அந்த வட்டி வீதம் வந்து 5%. ஸோ 5 எத்தனை 3 தடவை இருக்குது. ஸோ 3 தடவை எழுதுகிறோம். ஸோ இந்த ஸ்டெப்பு கண்டிப்பாக செய்யணும். இந்த ஸ்டெப்பு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணிங்கன்னா 18,522 வரும். ஸோ இது வந்து மொத்த தொகையிலேருந்து இந்த அசலை கழிச்சிங்க வச்சுக்கோங்களேன், 2,522. இதுதான் இதுக்கு கிடைச்ச கூட்டு வட்டி. ஓகேயா? ஸோ மொத்த தொகை வந்து 18,522, கூட்டு வட்டி வந்து 2,522. ஸோ இதான் இங்கே கொடுத்துருக்காங்க, அடி கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க. அதே இது அப்படியே அடுத்த கணக்கு டக்குன்னு பார்த்துடலாம். அசல் வந்து 15,625, வட்டி வீதம் வந்து 16%, நம்பர் ஆஃப் மந்த் வந்து 9 மாதம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து காலாண்டுக்கு ஒரு முறை பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ 3 மாதமாக பிரிக்கிறோம். இங்கே வந்து
அப்போனா 4 போட்டால் வரும். ஸோ இதை பிரிக்கும்போது வட்டி வீதம் வந்து 4%. ஏன்னா 3 மாதத்துக்கு 4%, அடுத்த இதுக்கு 8% ஆகும், அடுத்து 12 ஆகும், அடுத்த 3 மாதம் இருக்கும்போது 16 ஆகும். ஸோ ஒரு வருஷம் கணக்கு வந்துடும். ஸோ அப்போ இங்கே 4% தான் வட்டி வீதம். புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அசல் எழுதிக்கிறோம். ஸோ அதே மெத்தட் தான். அந்த 100 கூட அந்த 4% கூட்டி 104/100ன்னு எழுதுகிறோம். ஸோ எத்தனை தடவை? 3 தடவை இருக்குது. ஸோ 3 தடவை எழுதுகிறோம். இந்த ஸ்டெப்பு இதை மட்டும் சால்வ் பண்ணணும், இந்த 3 பார்ட்ஸை. ஸோ சால்வ் பண்ணி இங்கே போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கே அடி கொடுத்து செஞ்சுக்கலாம். 5ஆவது பாட்டால் அடி கொடுத்து செய்யும்போது 17,576. ஸோ இதுதான் மொத்த தொகை. ஸோ கூட்டு வட்டி கண்டுபிடிக்கணும்னா மொத்த தொகையிலேருந்து அசலை கழிக்கணும். கழிச்சா 1951 வரும். ஸோ இதுதான் இது. ஸோ ஓகேயா? ஸோ இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து அடுத்த இது பார்க்கலாம். அதுக்கடுத்து இந்த கணக்கு பாருங்களேன். ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடுதல். இதுவும் அதே மாதிரி தான், ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்த மாதிரி தான். ஆனால் என்னென்னா இங்கே வந்து கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்காங்க. இயர்ஸை வந்து அங்கே வந்து ஒரு வருஷம் 9 மாதம் இந்த மாதிரி நம்பராக இருந்துச்சு. இங்கே கலப்பு பின்னம் 1/2 ஆண்டுகள் அப்படின்னா அரை வருஷம், அதாவது 6 மாதம். ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அதுக்கடுத்த கணக்கு பாருங்களேன். இதில் பார்த்தீங்கன்னா 1/3 ஆண்டுகள்னு கொடுத்துருக்காங்க. அப்போனா 2 வருஷம் 4 மாதம் வரும். ஏன்னா அது நான் கணக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பார்க்கலாம். அதுக்கடுத்து இந்த 3வது கணக்கு பாருங்கள். இங்கே வந்து வட்டி வீதம் வந்து பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ 2.5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்தால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கணக்கை நான் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கணக்கு பார்க்கலாம். கணக்கு வந்து இதில் நான் சொல்லிடுறேன். அதுக்கடுத்து 2வது கணக்கு நீங்கள் பிடிஎஃப்பில் பார்த்துக்கோங்க. நான் அங்கே செஞ்சு வச்சுருக்கேன், இங்கே ஷோ பண்ணிடுறேன். ஸோ 4000க்கு 10% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் 1/2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி என்னென்னு கேட்குறாங்க. சம் பார்த்துடலாம். ஸோ ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடுதல். இந்த கலப்பு பின்னம் தசம எண் இந்த மாதிரி கொடுத்தாங்க வச்சுக்கோங்களேன். அதாவது வருஷத்தை வந்து ஒரு கலப்பு பின்னமா இல்லை தசம எண்ணம் புள்ளி வச்ச எண்ணா இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணணும். ஓகேயா? ஸோ அசல் வந்து 4000, வட்டி வீதம் வந்து 10%, எண் வந்து 1/2. 1/2ன்னா அரைன்னு அர்த்தம், ஹாஃப்னு அர்த்தம். ஸோ ஹாஃப்னா அப்போனா 6 மாதம். ஸோ வருஷத்துக்கு 10%னா 6 மாதத்துக்கு 5% தான். ஓகேயா? ஸோ இது எப்பவும் போல தான். 100 கூட அந்த 5 கூட்டி 105/100. ஏன்னா 6 மாதத்துக்கு தானே. ஸோ ஒரு தடவை போட்டாலே போதும். ஸோ இதை சால்வ் பண்ணால் 2 0 40 × 105 4200. ஸோ மொத்த கூட்டு வட்டி வந்து மொத்த தொகை, இது வந்து மொத்த தொகை. அதிலேருந்து அசலை கழிச்சு வச்சுக்கோங்களேன், 200 கிடைக்கிது. ஆமாம், ரைட்டு. ஸோ இதுதான் இது. ஸோ மொத்த தொகை 4200, கூட்டு வட்டி வந்து 200. நான் அடி கொடுத்த சைடில் செஞ்சு வச்சுருப்பேன், பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த கணக்கு 2வது கணக்கு பார்க்கலாம். அசல் வந்து 20000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 15%, நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 1/3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போனா 2 இயர்ஸ். 1/3 மாதங்கிறது ஒரு வருஷத்துக்கு 12 மாதம். ஸோ 12 நீங்கள் இந்த 3ஆல் வகுத்து பாருங்கள். 1 3 3, 4 3 12. ஸோ அப்போ 4 மாதம். ஓகேயா? ஸோ 2 வருஷம் 4 மாதம். ஸோ வருஷத்துக்கு 15%. அப்போனா 4 மாதத்துக்கு எவ்வளவு? அதை 3 பிரிப்போமா? அப்போனா 15 3 பங்காக பிரிக்கும்போது 5 5 பிரிப்போம். ஸோ அப்போனா 5%. ஓகேயா? ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி இருக்கும்போது 2 தடவை எழுதுறது இந்த மாதிரிலாம் வச்சுக்கூடாது. ஸோ அசலை எழுதிட்டு இது வந்து 2 வருஷத்துக்கு 15%. ஓகேயா? ஸோ 15. ஸோ 100 கூட்டல், ஸோ அசலோட மதிப்பு 2 வருஷத்துக்கு 100 + இந்த 15%, 115/100. 4 மாதத்துக்கு பார்க்கும்போது 5% வருதா? ஸோ அப்போ 100 + 5 105/100. ஸோ ஓகே, அதை சால்வ் பண்ண வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப்பை சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக சால்வ் பண்ணால் 24150 வரும். ஸோ 24150ங்கிறது மொத்த தொகை. அதிலேருந்து 20000 தான் அசல். ஸோ இந்த 20000 கழிச்சோன்னா 4150. ஸோ மொத்த தொகை 24150, கூட்டு வட்டி வந்து 4150. ஓகேயா? ஸோ அதுக்கடுத்து 3வது கணக்கு. அசல் வந்து 3200, வட்டி வீதம் வந்து 2.5%, நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 2 வருஷம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து அந்த கணக்கு மாதிரி தான். ஸோ ஒரு வருஷத்துக்கு 15னா அப்போனா 2 வருஷத்துக்கு 2 தடவை போகணும் அப்படிலாம் இல்லை. அவங்க எவ்வளோ இயர்ஸ் கொடுத்துருக்காங்களோ இந்த மாதிரி கலப்பு பின்னம், தசம எண் இந்த மாதிரிலாம் கணக்கு வந்துச்சு வச்சுக்கோங்களேன். அதான் நான் மேலே மென்ஷன் பண்ணியிருக்கேன். கலப்பு பின்னம், ஃப்ராக்ஷனல் நம்பர், டெசிமல் நம்பர். ஸோ இந்த மாதிரிலாம் வந்துச்சு வச்சுக்கோங்களேன். என்ன கொடுத்துருக்காங்களோ அதிலேருந்து அப்படியே செய்யணும், வேறு எதுவுமே மாற்றக்கூடாது. சரியா? இப்போ வருஷத்துக்கு 15 அப்போனா 2 வருஷத்துக்கு கூட ஒரு 15, இன்னொரு 115 அப்படின்னு போட்டு அடி கொடுக்கணுமா அப்படின்னு பார்த்தா அப்படி கொடுக்கக்கூடாது. இதோட நிப்பாடிக்கணும். ஓகே, அதே மாதிரி தான் இதுவும். ஸோ 2 வருஷத்துக்கு
2.5 ஸோ 2 வருஷத்துக்கு 102.5 இன்ட்டு 100 இன்ட்டு 102.5 இன்ட்டு 100. ஸோ இங்கே வந்து 2 வருஷங்கிறனால 2 வருஷம், இங்கே 2 வருஷம் 4 மாதங்கிறனால இதை மொத்தமாக அப்படியே பிரித்து போட்டோம். அவ்வளோதான் வித்தியாசம். சரியா? ஸோ பாருங்கள், சால்வ் பண்ணிங்கன்னா இதை இங்கே சால்வ் பண்ணிங்கன்னா 20.5 20. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா 3362 வரும். ஸோ கூட்டு வட்டி வந்து 3362லேருந்து 3200 கழிச்சோன்னா 162. ஸோ மொத்த தொகை இவ்வளவு, கூட்டு வட்டி வந்து இவ்வளவு. ஓகேயா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கணக்கு குழப்பிச்சுன்னா திரும்ப ஒரு தடவை நல்லா ரிவிஷன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது இவ்வளோ தான், சிம்பிள். என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் செய்ய போகிறோம், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி கலப்பு பின்னோ டெசிமல் நம்பர் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அந்த கணக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ என்ன கேட்டிருக்காங்களோ அது மட்டும் தான் செய்யணும். ஸோ அடுத்தது பார்த்துடலாம். அதுக்கடுத்து இந்த கணக்கு பாருங்கள். இது வந்து வருஷத்துக்கு வருஷம் வட்டி வீதம் மாறும். ஒரு வருஷத்துக்கு ஒன்று இருக்கும், அடுத்த வருஷம் ஒரு வட்டி வீதம். ஸோ இந்த மாதிரி மாறும். இப்போ வந்து நீங்கள் இந்த பிஎஃப்லாம் பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன். பிஎஃப் வந்து கொடுக்கும்போது 2023 to 2024 அந்த இதில் வந்து 8.15% வந்து நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாங்க நம்ம பிஎஃப் அமௌண்ட்டுக்கு. ஆனால் இப்போ 2024 to இந்த 2025 இந்த ஃபினான்ஷியல் இயரில் வந்து 8.25 10% கூட்டியிருக்காங்க. ஸோ ரிசர்வ் பேங்க் வந்து அதை கூட்டியிருக்கு. ஸோ அந்த பிஎஃப்கான அந்த ரேட்டை வந்து கூட்டியிருக்கு. ரிசர்வ் பேங்கில் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட்டியிருக்கு. ஸோ அந்த மாதிரி அப்போது ஒரு இருக்கிற அமௌண்ட்டுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ஒரு அமௌண்ட் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் இது மொத்தமாக ஒரு அமௌண்ட்டாக மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு இந்த வருஷம் பார்க்கும்போது இப்போ புதுசாக இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த இதுவும். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சொல்கிறது. ஸோ கணக்கு பார்த்துடலாம். 1 மற்றும் 2 ஆண்டுகளுக்கான வட்டி வீதங்கள் 10% மற்றும் 12% எனில், அதாவது மொதல் வருஷத்துக்கு 10%, 2வது வருஷத்துக்கு 12% எனில் ரூபாய் 9,000க்கு 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்துடலாம். அடுத்த கணக்கும் அதே தான். 1 மற்றும் 2 ஆண்டு வட்டி வீதம் ஃபஸ்ட் வருஷத்துக்கு 7%, 2வது வருஷத்துக்கு 8%. அமௌண்ட் வந்து 30,000க்கு 2 வருஷத்துக்கு கிடைக்கிறது. அதுக்கடுத்து 3 வருஷத்துக்கான வட்டி வீதம் கொடுத்துருக்காங்க. 15,000க்கு 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி. ரொம்ப ஈஸியானது. நான் அப்படியே சொல்லி கொடுத்துறேன், பார்த்துடலாம். ஸோ வருஷத்துக்கு வருஷம் வட்டி வீதம் மாறும். கணக்கு பார்த்துட்டோம். அசல் வந்து 9,000 நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 2 வருஷத்துக்கு பார்க்க சொல்லியிருக்காங்க. வட்டி வீதம் வந்து 10% மொதல் வருஷத்துக்கு, 2வது வருஷத்துக்கு 12%. ஓகேயா? ஸோ அதே மாதிரி தான் அசலை போட்டோம். மொதல் வருஷத்துக்கு 10%. ஸோ 100 கூட்டல் 10 110/100. 2வது வருஷத்துக்கு 12%. ஸோ 112/100. ஓகேயா? ஸோ இதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுறோம். சால்வ் பண்ணால் இந்த மாதிரி ஒரு வேல்யூ வரும். அதோ இந்த அசலோட அடி கொடுத்து செஞ்சோம் வச்சுக்கோங்க, 11,088 வரும். ஸோ இது வந்து மொத்த தொகை. ஸோ கூட்டு வட்டி வந்து கண்டுபிடிக்கணும்னா மொத்த தொகையிலேருந்து அசலை கழிக்கணும். கழிச்சோன்னா 2,088. ஸோ மொத்த தொகை வந்து 11,088, கூட்டு வட்டி வந்து 2,088. ஸோ இதான் இது. அடி கொடுக்குறதுக்கு நான் இங்கே சைடில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கலாம். ஓகேயா? செக் பண்ணணுன்னா அந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நீங்கள் போட்டு செக் பண்ணிக்கலாம். ஓகேயா? இல்லாட்டி இந்த ஆன்சரை வச்சு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். ஓகேயா? அடுத்து 2வது கணக்கு பார்த்துடலாம். அசல் வந்து 30,000, நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 2 வருஷம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து மொதல் வருஷத்துக்கு 7%, 2வது வருஷத்துக்கு 8%. ஸோ அதே மாதிரி தான் மொதல் வருஷம் 7ங்கிறனால 100 கூட 7 கூட்டி போட்டுருணும். 2வது வருஷம் 8ங்கிறனால 100 கூட 8 கூட்டி 108ன்னு போட்டிருக்கோம். ஸோ போட்டு சால்வ் பண்ண வச்சுக்கோங்களேன், 34,668. இது மொத்த தொகையிலேருந்து அசலை கழிச்சோன்னா கூட்டு வட்டி கிடச்சிடும். ஸோ இதான் இது. அதுக்கடுத்து 3வது கணக்கு பார்த்துடலாம். அசல் வந்து 15,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 15, 20, 25. அதாவது மொதல் வருஷம், 2வது வருஷம், 3வது வருஷம். ஸோ இப்படி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வரிசையாக நீங்கள் ஸ்டெப்பெல்லாம் போட்டு செஞ்சுருவீங்க. போட்டிங்கன்னா ஒரு மொத்த தொகை வரும். அதுலேருந்து அசலை கழிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கூட்டு வட்டி வரும். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் வந்து நமக்கு வந்து வட்டி வீதம் வந்து கூட்டிகிட்டே போகுது வச்சுக்கோங்களேன். 7%, 8%, 10, 12%. ஸோ இந்த மாதிரி இதில் நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணோம் வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ ஒரே வட்டி வீதத்தில் இருந்தாலும் அது நமக்கு ப்ராஃபிட் தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் போட்டோன்னா. ஸோ இந்த மாதிரி வட்டி வீதம் வந்து மாறிட்டே இருக்க வச்சுக்கோங்க. இந்த பிஎஃப்க்குலாம் வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ பிஎஃப் அக்கௌண்ட்டு ஆல்ரெடி வேலைக்கு போய் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க. ஸோ அந்த யூஏஎன் நம்பர் போட்டு லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், உங்கள் பேலன்ஸ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா. ஸோ அப்போ அமௌண்ட் கூட்டிகிட்டே இருக்கும், வட்டிக்கு வட்டி வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் அது ஒரு நல்ல ப்ராஃபிட்டு. ஸோ டைப் 1 முடியுது. அதுக்கடுத்து டைப் 2 சொல்லித்தரேன். அதுக்கடுத்து டைப் 2, டைப் 3, டைப் 4 இதெல்லாம் பாருங்களேன். வட்டி வீதம், அசல், ஆண்டுகள். ஸோ இதெல்லாம் ஒரே மாதிரி தான். இதுக்கு ஒரே ஃபார்முலா தான், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவை போட்டு அதில் வேல்யூவை ஆட் பண்ணி அப்படி கண்டுபிடிக்கிறது தான் இது. ஸோ இதில் ஆண்டுகள் கணக்கிடுதல் பார்ப்போம். மொதல் கணக்கு
20% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் போது ரூபாய் 1000 ஆனது எத்தனை ஆண்டுகளில் 1662 மாறும்? 1000 அசல். அப்போ 662 ரூபாங்கிறது கூட்டு வட்டி. ஸோ ஓகே, 20% வட்டி விதத்தில் எத்தனை வருஷத்தில் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சம் பார்த்துடலாம். இது எல்லாமே ஒரே ஃபார்முலா தான். ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வாங்க நோட்ஸ் பார்த்துடலாம். ஸோ இது வந்து டைப் 2. ஸோ ஆண்டுகள் கண்டுபிடிக்கிறது, இதுக்கடுத்து வட்டி வீதம் கண்டுபிடிக்க, அசல் கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் பார்த்துடலாம். ஸோ டைப் 3 டைப் 4. ஸோ இதுதான் காமன் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா. P × 1 + R/100 ஹோல் பவர் n ஈக்குவல் டு அந்த மொத்த தொகை, டோட்டல் அமௌண்ட். ஓகே, CAனா டோட்டல் அமௌண்ட்டு. ஸோ Pங்கிறது அசல். இந்த 100 வந்து இங்கிட்டு போகும். ஸோ இங்கே மேலே 6 இருக்குமா, 6 வந்து இப்போ 10% வச்சுக்கோங்க. 100 100 100 கூட்டல் 10 110/100 ஹோல் பவர் n. 2 வருஷம்னா 110/100 × 110/100 இப்படி தான் எழுதணும். ஓகேயா? ஸோ இந்த பியோட மதிப்பு அங்கே போட்டு இது பண்ணால் ஓகே. ஸோ பின்னா அசல், என்ன இயர்ஸ் ஆண்டு, ஆறுனா வட்டி வீதம், காம்பவுண்ட், சிஏனா டோட்டல் அமௌண்ட். இந்த 4ல் எது கேட்டாலுமே இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஓகேயா? ஸோ இது பண்ணி தான் இது பண்ணணும். அதாவது நமக்கு வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அதுக்கு வந்து அந்த ஃபார்முலா எப்படி செய்யணும்னு நான் சொல்லி கொடுத்துருப்போம். டைப் 1 பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மதிப்பு இருக்குல்ல, இந்த மதிப்பில் எது கேட்டாலும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் செய்யணும். ஸோ யூஸ் பண்ணால் தான் வரும். அப்படி இல்லாட்டி அங்கே ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஷன் எடுத்து போட்டு செஞ்சால் வந்துடும். ஸோ நமக்கு இந்த கணக்கெலாம் ஆப்ஷனே கொடுக்கல. ஸோ அடுத்தது வந்து கொடுத்துருக்காங்க, அதுக்கு நான் ஆப்ஷன் வச்சு சொல்லித்தரேன். ஓகே, ஸோ இந்த இது பார்த்துருவோம். ஸோ அசலோட மதிப்பு வந்து 10,000 கணக்கில் பார்த்துருப்பீங்க. வட்டி வீதம் 20, மொத்த தொகை வந்து 1662 கிடச்சிச்சு. இயர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து 1662ங்கிறது வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க அந்த பிடிஎஃப்பில். ஸோ ஸ்கூல் புக்கில் நீங்கள் பார்க்கும்போது 1728. ஸோ இதுதான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேயா? ஸோ ஸ்கூல் புக்கை நான் ஒரு தடவை செக் பண்ணிட்டு தான் பண்ணுவேன். ஸோ நார்மலாக போட மாட்டேன். ஸோ ஓகே, ஸோ அசலோட மதிப்பு போடுறேன் ஃபார்முலா படி. 1 + வட்டி வீதம் வந்து இங்கே வந்து வட்டி வீதமும் அங்கே தப்பாக கொடுத்துருக்காங்க. ஒரு நிமிஷம். ஸோ ஓகே 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 புரிஞ்சிருச்சு. நான் புக்கில் பார்த்து எழுதும்போது இந்த 20, நான் ஆல்ரெடி இந்த 10 இருந்துச்சா, ஸோ 10% 1662 கொடுத்துருந்தாங்களா, ஸோ அதை வச்சு செய்யும்போது அப்படியே இங்கே நான் 10னே போட்டு வச்சுனேன். ஸோ இங்கே 20 வரும். சரியா? நீங்கள் 20ன்னு மாற்றிக்கோங்க. இதுதான் ஓகேயா? ஸோ கிடைக்கிற அந்த மொத்த தொகையை 1728. ஓகேயா? அதான் நான் இங்கே அடி கொடுத்து வச்சுருப்பேன். ஸோ இது மட்டும் கரெக்ஷன். இங்கே வந்து 20 போடணும். ஓகேயா? ஸோ அப்போனா 100 கூட்டல் 20 120/100ன்னு வரும். ஒரு 0க்கு ஒரு 0, 12/10ன்னு வரும். ஓகேயா? ஸோ இந்த சைடு இப்படி மாறும். ஸோ இப்படி தான் இருக்கும். நான் உங்களுக்கு 2வது கணக்கு நான் வந்து தெளிவாக சொல்லித்தரேன். ஸோ அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேயா? ஸோ 100 இங்கே வந்து 120/100 ஹோல் பவர் என்னன்னு இருக்கும். இந்த 1728 இருக்கும். இந்த 1000 வந்து இங்கிட்ட பெருக்கிட்டு இருக்கிறது வந்து இங்கிட்டு போகும்போது வகுக்கும். ஸோ 1728/100. ஸோ இது இங்கே வந்து 12 இருக்கும். 12/10 ஹோல் பவர் என்னன்னு இருக்கும். ஸோ 1728. ஸோ 12 கியூப்பு தான் வந்து இந்த மதிப்பை பாருங்கள். 1728/100ன்னு இருக்கா. ஸோ 1728ங்கிறது வந்து 12 கியூப்போட மதிப்பு தான் இது. நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். 12 × 12 × 12. ஸோ 1000ங்கிறது வந்து 10 கியூப்பு. 100 100 10 1000. ஓகே, 10 கியூப் தான் 1000. ஸோ இங்கே 12/10 ஹோல் பவர் என்னன்னு இருக்குமா. ஸோ அப்போ இந்த இடத்துல கியூப் போட்டால் தான் இந்த மதிப்பு வருது. ஸோ இந்த கியூப்போட வேல்யூ தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ அப்போனா கியூப்புங்கன்னா அப்போ 3 வருஷம். ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 3 வருஷம். ஓகேயா? ஸோ அடுத்த கணக்கு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன், புரிஞ்சிடும். ஏன்னா இது அடி கொடுத்ததுனால உங்களுக்கு புரிஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஆனால் அடுத்து சொல்லித்தரேன். ஸோ இந்த கணக்கு பாருங்கள். 2வது கணக்கு. அசல் வந்து 6000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி வீதம் வந்து 5%, மொத்த தொகை வந்து 6615. ஸோ அப்போ 615 ரூபாங்கிறது கூட்டு வட்டி. இயர் வந்து கேட்குறாங்க. ஸோ ஃபார்முலா அப்படி போடுறோம். 6000 1 + வட்டி வீதம் வந்து 5/100 ஹோல் பவர் என்ன 6615. ஸோ இது போடுறோமா. இங்கிட்ட 6000ங்கிறது பெருக்கிட்டுருக்கு, இங்கிட்டு போகும்போது வகுக்கும். ஸோ இங்கிட்டு மாற்றுறோம். இந்த 6000 இங்கிட்டு மாற்றி விடுறோம். ஸோ இது வந்து பார்க்கும்போது 100 100 கூட்டல் 5 105/100ன்னு இருக்கும். அதை அடி கொடுத்தோன்னா 21 5 105 25 100. ஸோ 21/20 ஹோல் பவர் என்ன, அந்த ஒரு ஸ்டெப்பு வரும் அடி கொடுக்குற ஸ்டெப்பு. நான் அது செய்யாமல் ஷார்ட்டாக டேரெக்டாக இங்கே வந்துட்டேன். ஸோ 21/20 ஹோல் பவர் என்ன. ஸோ 6615/6000. இதை சால்வ் பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன். சால்வ் பண்ணால் 1323 2ஆல் அடி கொடுப்போம். ஸோ லாஸ்ட்டு 441/400ன்னு வரும். ஸோ 441/400 இருக்கும். இங்கே இந்த மதிப்பு இருக்கும். ஸோ 21 எந்த இதால் போட்டு பார்த்தா
21 ஸ்கொயர் போட்டால் 441 வரும். 20 ஸ்கொயர் போட்டால் 400 வரும். ஓகேயா? ஸோ அப்போனா ஸ்கொயர் தான் மதிப்பு, அப்போனா 2 வருஷம். ஓகேயா? ஸோ 21 ஸ்கொயரோட மதிப்பு தான் 441, 20 ஸ்கொயரோட மதிப்பு தான் 400. ஸோ இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போனா 2 வருஷம் போட்டால் தான் மதிப்பு வருது. ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 2 வருஷம். ஓகேயா? அப்படி இல்லாட்டி நீங்கள் ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷனோட மதிப்பெடுத்து இந்த வேல்யூக்குள்ளே அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்துடும். அதுக்கடுத்து 3வது கணக்கு பார்க்கலாம். அசல் வந்து 20,000, வட்டி வீதம் வந்து 10%, மொத்த தொகை வந்து 26,620. அப்போனா 6,620ங்கிறது கூட்டு வட்டி. ஸோ இது வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ இது ஃபார்முலா அப்படி போடுறோம். இங்கே 20,000 பெருக்குது, இங்கிட்டு போகும்போது வகுக்கும். இங்கே வந்து 100 100 100 100 கூட்டல் 10 110/100. அந்த 110/100ங்கிறது வந்து ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிடும். ஸோ 11/10ன்னு வரும். ஸோ 11/10 ஹோல் பவர் n = இதை சால்வ் பண்ண வச்சுக்கோங்களேன், 1331/1000 நிற்கும். ஸோ இந்த மதிப்பு ஈக்குவல். ஓகேயா? ஸோ அப்போனா 11 வந்து எதால் போட்டு பார்த்தா 11 கியூப் தான் 1331, 10 கியூப் தான் 1000. ஓகேயா? ஸோ அப்படி போடும்போது அப்போனா 3 வருஷம். ஸோ கியூப் போட்டால் 3 வருஷம். ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 3 வருஷம். ஓகேயா? ஸோ இது ஓகே. இந்த 4வது கணக்கில் வந்து புள்ளி வச்சுருக்கோம். மொத்த தொகை வந்து புள்ளி வச்ச மதிப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போனா புள்ளிக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்கிறதுனால 100ஆல் பெருக்கணும். ஸோ இந்த மதிப்பை இங்கே நம்ம மாற்றிடுவோம் அந்த டைமில். அப்போனா மேலே 100ஆல் பெருக்கும்போது கீழே 100ஆல் பெருக்கணும். ஸோ பெருக்கும்போது இங்கே மதிப்பு வரும். ஸோ அதோட ஸ்கொயர்டு பார்த்திங்கன்னா கியூப் பார்த்திங்கன்னா தெரியும். ஓகேயா? இது அதுக்கடுத்து வந்து இது வந்து ரொம்ப முக்கியமான சம்ம. ஏன்னா அரையாண்டுக்கு ஒரு முறைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வருஷத்துக்கு வந்து 10%, அப்போனா அரையாண்டுக்குன்னா 6 மாதம், அப்போனா 5%. ஓகேயா? ஸோ அப்படி போட்டு செய்யணும். ஓகேயா? அதே நேரத்தில் அரையாண்டுனா மேலே 2n போடணும். ஓகே, 2 × n போடணும். ஸோ 2n போடணும். இதுதான் இது. ஸோ இது பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து இதுக்கும் பிடிஎஃப் கொடுத்துருவேன். ஸோ இதில் வந்து வட்டி வீதம் வந்து கலப்பு பின்னமாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் கலப்பு பின்னமாக கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து அரையாண்டுக்கு ஒரு முறைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமான சம்மு சொல்லியிருக்கேன். ஸோ எப்படி இங்கே மாற்றிருக்கேன், ஸ்டெப் இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க, செஞ்ச ஸ்டெப்லாம் இருக்குது. ஸோ மொத்தம் அந்த கியூப்போட மதிப்பு வந்து வச்சு வரும். ஸோ இதுதான் இது. ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம வந்து அசல் பார்க்க போகிறோம். அசல் கண்டுபிடிக்கிறது பார்க்க போகிறோம். டைப் 3. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து டைப் 3 அசல் கணக்கிடுதல், அதாவது பிரின்சிபல் கணக்கிடுதல், அதாவது கூட்டு வட்டியில். ஸோ 4% ஆண்டு வட்டி விதத்தில் 2 ஆண்டுகளில் ரூபாய் 632 கூட்டு வட்டியாக தரும் அசலை காண்கன்னு கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து கிடைக்கிற கூட்டு வட்டி வந்து 632. ஸோ எத்தனை வருஷம்? 2 வருஷம். வட்டி வீதம் வந்து 4%. ஓகேயா? ஸோ இதை வந்து டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. கீழே வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அப்படியும் பார்க்கலாம். இது இங்கே ஆப்ஷன் இருக்கிறதுனால நம்ம ஆப்ஷனை டைரெக்டாக எடுத்து அதே உள்ளக்க சப்ஜெக்ட் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. ஸோ இதாங்க கணக்கு. ஸோ இது ஃபார்முலா, இந்த ஃபார்முலா வச்சு தான் செய்யணும். ஸோ நமக்கு அசல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, வட்டி, எத்தனை வருஷம், மொத்த தொகை. ஓகேயா? ஸோ 632. ஸோ நான் 1632 எழுதியிருக்கேன். ஸோ ஆமாம், 1632. அதில் வந்து கொஸ்டினில் தப்பாக இருக்குது, மிஸ்டேக் இருக்குது. ஸோ இது ஏன்னா இங்கே இருக்கிற ஆப்ஷனை போட்டு பார்க்கும்போது 1632 தான் வருது. ஸோ ஒன்று அடுத்து ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ ஓகே, அந்த 4 ஆப்ஷன் இருக்குது. ஆன்சர் வந்து 20,000. ஸோ அப்படி எடுத்து போட்டு பார்க்கும்போது ஒவ்வொரு வேல்யூவாக சப்ஜெக்ட் பண்ணும்போது இந்த ஸ்டெப்பு ஃபஸ்ட்டு செய்யணும். செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இதை வச்சு உள்ளக்க வேல்யூ இது பண்ணோன்னா ஒரு மொத்த தொகை வரும். ஸோ இப்படி வரும்போது ஒவ்வொரு இதுக்கும் போட்டு பார்க்குறோம். ஸோ 30,000, 35,000, 20,000 ஃபஸ்ட்டு எப்போவுமே சின்ன வேல்யூவாக எடுத்து போட்டு பாருங்கள், அதுதான் ஈஸியாக இருக்கும். ஸோ 20,000 போட்டு பார்க்கும்போது வந்துடுது. ஸோ 21,632. நமக்கு அங்கே வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 1632. ஸோ அப்போ 20,000 கூட 1632 கூட்டணுன்னா 21,632 வருது. ஸோ இதுதான் இது. ஸோ இதுதான் கணக்கு. ஈஸியாக தான் இருக்கும். ஸோ 2, 3, 4 இப்படி எல்லாமே செஞ்சுருக்கேன். ஸோ இதுக்கான பிடிஎஃப் நான் கொடுத்துட்றேன், பார்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸியான கணக்கு தான். ஸோ 2வது கணக்குக்கு 2,000 ரூபா, 3வது கணக்குக்கு 12,000, 4வது கணக்குக்கு 1875. ஸோ இதுதான் இது. அதுக்கடுத்து டைப் 4 பார்த்துடலாம். அதுக்கடுத்து டைப் 4 வட்டி வீதம் கண்டுபிடிக்கிறது, கண்டுபிடிக்கிறது. ஸோ இதுவும் அதே மாதிரி தான், ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து ஆண்டு கண்டுபிடிச்சிருப்பீங்க தெரியுமா, அந்த மாதிரி அதுவும் நான் செஞ்சு கொடுத்துருக்கேன். செக் பண்ணுறதுக்காக ஷார்ட்கட்டும் சொல்லியிருக்கேன். ஏன்னா இதில் ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ ஆப்ஷனே உள்ளக்க நம்ம சப்ஜெக்ட் பண்ணி உள்ளே அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ வாங்க சம் பார்த்துடலாம்.
ஸோ ஆர் கண்டுபிடிக்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ பி வந்து பிரின்சிபல் வந்து 1000 ரூபா, வருஷம் வந்து 3 வருஷம், கிடைக்கிற மொத்த தொகை வந்து 1331. ஓகேயா? ஸோ அப்போனா 331 ரூபாங்கிறது வந்து இன்ட்ரெஸ்ட்டு. ஓகேயா? ஸோ வட்டி வீதம் என்னன்னு கேட்குறாங்க. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி போட்டுக்கலாம். அப்ளை பண்ணி செஞ்சீங்க வச்சுக்கோங்களேன். ஏன்னா இங்கே என்னோடய மதிப்புக்கு 3 போட்டுருவீங்க. ஸோ இது நீங்கள் ஆண்டு கண்டுபிடிக்கிறப்ப அந்த கணக்கு பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டெப்லாம் புரியும். ஸோ நான் உங்களுக்கு எல்லாமே ஒரே இதில் கொடுக்கணுங்கிறதுக்காக ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ இதுக்கான நான் பிடிஎஃப் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. கீழே ஷார்ட்கட்டுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே நான் செக் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கேன். அசல் இதில் வந்து ஏதாச்சும் ஒரு வட்டி விகிதத்தை எடுக்கிறோம். ஏதாச்சும் ஒன்று எடுத்தோன்னா அதை வந்து போட்டு தானே பார்க்கணும். ஸோ அப்போ 100 கூட கூட்டணும். ஸோ 100 கூட்டல் 10 110/100. அது எத்தனை 3 வருஷம் கொடுத்துருக்காங்களா? ஸோ 3 தடவை போடணும். போட்டு இதை சால்வ் பண்ண வச்சுக்கோங்களேன். சால்வ் பண்ணோன்னா 11 ஸோ 1331. ஸோ இங்கே மொத்த தொகை கிடச்சிருச்சு. ஸோ இதான் அது. ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா ஆப்ஷன் எடுத்தே போட்டு பார்த்துருங்க. ஸோ ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ இந்த ஸ்டெப்பை வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா சப்போஸ் உங்களுக்கு புரியலை இந்த மாதிரி இருக்குன்னா தெரிஞ்சு வச்சுக்கணும். மேட்ரு என்ன அப்படிங்கிறது ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக இது. ஸோ இந்த கணக்கு 2வது கணக்கு வந்து பாயிண்ட் வச்ச மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு புள்ளி கிடைச்ச 2 நம்பர் இருக்கிறனால 100ஆல் பெருக்கியிருப்பேன். ஸோ மேலே 100ஆல் பெருக்கணும், கீழே 100ஆல் பெருக்கணும். ஸோ அப்படி பெருக்கி போட்டிருப்போம். ஸோ இதுவும் ஈஸியானது தான். ஸோ அடுத்த கணக்கு புள்ளி வச்சது தான், பாயிண்ட் வச்சது தான். ஸோ ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து டைப் 5ம் டைப் 6ம் பார்த்துடலாம். அதுக்கடுத்து டைப் 7 8 பார்த்துடலாம். அதுக்கடுத்து டைப் 5 பார்க்குறோம். மடங்கு ஆண்டுகள் இது கொடுத்து வட்டி வீதம் கேட்குறாங்க வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து கணக்கு பாருங்கள். கூட்டு வட்டியில் ஒரு தொகையானது 2 வருஷத்தில் 9 மடங்கு ஆகுது. இங்கே வருஷமும் மடங்கு மட்டும்தான் இருக்குது. ஓகேயா? எனில் வட்டி வீதம் காண்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கணக்கு அதுக்கடுத்து 1 2ம் சேமாக இருக்கும். அதுக்கடுத்து 3 4ம் ஒரே மாதிரி இருக்கும். ஏன்னா 3 4 வந்து புள்ளி வச்ச கணக்கு. ஓகேயா? ஸோ இதை வந்து புள்ளி வச்ச இது 1.69 169 எடுத்துப்போம். 1.331 வந்து 1331 எடுத்துப்போம். ஓகேயா? ஸோ அப்போ 11 வரும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இதான் ஆன்சர். ஏன்னா நம்ம ஆல்ரெடி கணக்கு பார்த்தோம். ஸோ ஆண்டுகள் கண்டுபிடிக்கிறது இதெல்லாம் பார்த்தோம். ஸோ அதில் நிறையா பார்த்துருக்கோம் கணக்கு. ஸோ இப்போ இந்த கணக்கு ஆன்சர் பார்த்துடலாம். வந்து டைப் 5ங்க. 2 வருஷத்தில் 9 மடங்கு ஆகுது அந்த கணக்கில் கொடுத்தது. ஸோ 2 வருஷத்தில் 9 மடங்கு. ஸோ 2 இயர்ஸில் 9 மடங்கு. அப்போது ஒரு வருஷத்துக்கு எத்தனை? 3 மடங்காக தான் இருந்திருக்கும். ஏன்னா 9ங்கிறது 3 ஸ்கொயர்டு. ஸோ 3 தான் டபுள் ஆகுது. ஸோ மடங்குனா அதான். ஸோ அப்போ 3 தான் இதுக்கான இது. ஸோ அப்போது ஒரு வருஷத்தில் 3 மடங்காக இருந்திருக்கும், 2 வருஷத்தில் 9 மடங்காக ஆகிருக்கும். ஸோ அதான் இதில் சொல்கிறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு அந்த வருஷத்துக்கும் அந்த மடங்குக்கும் அந்த ஒரு மொத்த இது இருக்குது தெரியுமா, அதுக்கும் டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ டிஃப்ரெண்ட் கண்டுபிடிச்சா 2 வரும். ஸோ அந்த டிஃப்ரெண்ட்டை மேலே போட்டு கீழே ஸ்டார்டிங் இயர், எப்போவுமே ஸ்டார்டிங் இயர் 1 தான் இருக்கும். போட்டாலும் 1 தான், போட்டாட்டினாலும் 1 தான். அதை வந்து 100ஆல் பெருக்கணும்னா அந்த பர்சன்டேஜ் வந்துடும். ஸோ இதுதான் இதுக்கான ஷார்ட்கட்டு. இந்த ஷார்ட்கட் வந்து 10க்குள்ளே, அதாவது 10க்குள்ளே இருக்கிற இந்த மடங்குகளுக்கு மட்டும்தான் இந்த ஷார்ட்கட் யூஸ் ஆகும். 10க்கு மேலேனா அதுக்கு வேறு ஒரு ஷார்ட்கட்டு. ஸோ ஷார்ட்கட் என்னென்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து மடங்கு கண்டுபிடிக்கணும். கொடுத்துருக்க கணக்கு எழுதிட்டு இதுக்கான மடங்கு என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 9ங்கிறது 3ஓட மடங்கு. ஸோ ஓகேயா? ஏன்னா 2 வருஷத்தில் ஆகுது. ஸோ 3 ஸ்கொயர்டு தான் 9, 3 9. ஸோ மடங்கை கண்டுபிடிச்சிட்டு அந்த மடங்குக்கும் அந்த டிஃப்ரெண்ட் இருக்கும் தெரியுமா, அந்த ஸ்டார்டிங் இயர், அதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேயா? அந்த டிஃப்ரெண்ட்டை மேலே போட்டு கீழே ஸ்டார்டிங் இயர் எப்போவுமே 1 தான் இருக்கும். அது போட்டாலும் 1 தான், போட்டாட்டினாலும் 1 தான். ஸோ இன்ட்டு 100ஆல் பெருக்கணும்னா ஆன்சர் கிடச்சிடும். இதான் இது. ஸோ இதுக்கான ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பி இன்ட்டு வருஷம் வந்து 2 வருஷமாக. ஸோ என்ன இருக்கிற இடத்துல 2. இது வந்து அசலை போன்று 9 மடங்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அதனால தான் 9Pன்னு போட்டிருக்கோம். ஸோ 9Pனா அசல் மாதிரியே 9 மடங்கு. ஓகேயா? ஸோ அதான். ஸோ இங்கே சைடில் எழுதியிருப்பேன் அசலை போன்று. அசல் தான் 9 மடங்கு ஆகிறது. ஸோ அந்த அசல் அமௌண்ட் தான் 9 மடங்கு ஆகுது. ஓகேயா? ஸோ இது இங்கே பி வந்து பெருக்கிட்டு இருக்கு, இங்கிட்டு போனால் வகுக்கும். ஸோ இந்த பிக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ 9ன்னு இருக்கும். 9 வந்து எதோட ஸ்கொயர்டு? 3ஓட ஸ்கொயர்டு. ஸோ 3 ஸ்கொயர்டு. ஸோ அது சுருக்கி இருக்கும். ஸோ இந்த 2க்கு அடியாயிரும். ஸோ இங்கே இன்னும் 1 இருக்குது, இங்கே கூட்டிகிட்டு இருக்குது, இங்கிட்டு போனால் கழிக்கும். ஸோ 3 - 1 2 ஆகும். அதுக்கடுத்து இந்த R/100 இருக்கா, இங்கே 100 வந்து வகுத்துட்ருக்கு, அது இங்கிட்டு போகும்போது பெருக்க செய்யும். ஸோ 2 × 100 200. ஸோ R = 200%. ஸோ இதுதான் இது. ஸோ கணக்கு. 2வது கணக்கு இப்படி தான். ஸோ 3 வருஷத்தில் 8 மடங்கு ஆகுது. ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஷார்ட்கட்டும் அதே கணக்கு மாதிரி தான். ஃபார்முலாவில் அப்ளை பண்ணாலும் வந்துடும்.
ஸோ அதுக்கடுத்து 3வது கணக்கு பார்க்கலாம். 2 வருஷத்தில் 1.69 மடங்கு. ஓகேயா? ஸோ 2 வருஷத்தில் 1.69, 2 இயர்ஸில் 1.69. ஓகே, இதுக்கான ஷார்ட்கட் எப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ 2 வருஷத்தில் 1.69 மடங்கு ஆகுது. ஸோ இங்கே 1.69 புள்ளியில் இருக்குது. ஸோ என்ன பண்ணணும், புள்ளிக்கு அடுத்த 2 நம்பர் இருக்குது. ஸோ 100ஆல் பெருக்கணும். ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா 10ஆல் பெருக்கணும். ஸோ கீழே 1 இருக்குன்னு அர்த்தம். ஓகேயா? ஸோ கீழே 1 இருக்குது. ஸோ அப்போ மேலே 100ஆல் பெருக்கும்போது கீழே 100ஆல் தான் பெருக்கணும். ஸோ 169/100 வரும். இதுக்கு ரூட் போட்டோம் வச்சுக்கோங்களேன். 13 13 169, பைத்தா 100. ஓகேயா? 10 × 10 100, 13 × 13 169. ஓகேயா? ஸோ இதை கண்டுபிடிச்சிட்டு ஒரு மதிப்பு வரும். இதில் வந்து பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிக்கணும். கழிச்சா இப்போ பெரிய நம்பர் 13, சின்ன நம்பர் வந்து 10. ஸோ இதை கழிச்சோன்னா டிஃப்ரெண்ட் வந்து 3 வரும். ஸோ அந்த டிஃப்ரெண்ட்டை மேலே எழுதிட்டு, ஸோ அந்த மீதி அந்த கீழே இருக்கிற அந்த சின்ன நம்பர் இருக்குது தெரியுமா, அந்த சின்ன நம்பரை கீழே எழுதிக்கணும். இன்ட்டு 100ன்னு போட்டு அடி கொடுத்தோம் வச்சுக்கோங்களேன். ஒரு 0க்கு ஒரு 0, 3 பார்த்தா 30. ஸோ 30%. ஓகேயா? ஸோ இங்கே 100ஆல் பெருக்குன்னு எழுதியிருப்பேன். இதுதான் ஷார்ட்கட்டாக நான் இங்கே எழுதியிருப்பேன். டெசிமலில் இருக்கிறனால அந்த நம்பரை வந்து புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை நம்பரால் பெருக்கிறோம். இப்போ புள்ளிக்கு அப்புறம் 1 இருந்தால் 10, இல்லாட்டி புள்ளிக்கு அப்புறம் 2 இருந்தால் 100. ஸோ பெருக்கிறோம். மேலேயும் பெருக்கும்போது கீழேயும் பெருக்கணும். கீழே 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ பெருக்கி முடிச்சுட்டு பெரிய நம்பர்லேருந்து அது ரூட்டில் இருக்கும். ஸோ அது பெரிய நம்பரில் இருக்கும். அதுக்கான ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறோம். ஸோ ரூட் போட்டு கண்டுபிடிச்சிட்டு அந்த பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிக்கிறோம். ஸோ சின்ன நம்பர் வந்து 10, பெரிய நம்பர் 13. அதை கழிச்சோம் வச்சுக்கோங்களேன், அந்த டிஃப்ரெண்ட் வரும். ஸோ அந்த கழிச்சனில் அந்த டிஃப்ரெண்ட் வந்து மேலே எழுதி கீழே வந்து அந்த சின்ன நம்பர் எழுதிட்டு இன்ட்டு 100. ஸோ 100ஆல் பெருக்குன்னு போட்டிருக்கேன். ஸோ 100ஆல் பெருக்கணுன்னா இதை சால்வ் பண்ணணுன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ இதுதான் இதை வந்து ஃபார்முலா படி போட்டிங்க வச்சுக்கோங்களேன். இதுதான் ஃபார்முலா. 2 வருஷத்தில் 1.69 மடங்கு அசலை போன்று. ஸோ அதனால் பி போட்டிருக்கோம். ஸோ இது பண்ணும்போது இந்த பி இங்கிட்டு போகும். ஸோ ஒரு பி இங்கே பாயிண்டில் இருக்கிறனால 100ஆல் பெருக்கிடுவோம். ஸோ ஓகேயா? 169 பி 100 பி. ஸோ இந்த பிக்கும் பிக்கு கேன்சல் ஆகிரும். ஸோ 169 பார்க்கும்போது 13 ஸ்கொயர்டு, 100 பார்க்கும்போது 10 ஸ்கொயர்டு. ஸோ அதான் ஹோல் ஸ்கொயர் போட்டிருக்கோம். இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆகிரும். ஸோ இந்த 1 இங்கிட்டு போகும்போது இதாகும். ஸோ ஒரு 10 3லேருந்து 10 கழிச்சா 3/10ன்னு வரும். ஸோ இந்த 100 இருக்கும். இந்த 100 இங்கிட்டு வகுக்குது, அங்கிட்டு போனால் பெருக்கும். ஸோ சால்வ் பண்ணால் 30%ன்னு வரும். தர்ஃபோர் R = 30%. ஸோ இதுதான் இது. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இந்த கணக்கு. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 4வது கணக்கும் இப்படி தான், அதே மாதிரி தான், வேறு ஒன்றுமே இல்லை, 10%. ஸோ இதுக்கான ஷார்ட்கட் வந்து நான் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணதான் இங்கே நான் தெளிவாக எழுதியிருக்கேன். ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. இதுக்கான PDF கொடுக்கும்போது இதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம டைப் 6 பார்க்கலாம். அதுக்கடுத்து இது வந்து டைப் 6, மடங்கு வட்டி வீதம் கொடுத்து ஆண்டுகள் கண்டுபிடிக்கிறது. இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஈஸியானது இந்த ஒரு மாடலும் ஒன்று. ஸோ ஒரு தொகையானது 4 ஆண்டுகளில் 3 மடங்கு ஆகிறது. எப்படி? 4 வருஷத்தில் 3 மடங்கு ஆகுது எனில் அதே வட்டியில் அந்த தொகையானது எத்தனை ஆண்டுகளில் 27 மடங்காகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 4 வருஷத்தில் 3 மடங்கு, எத்தனை வருஷத்தில் 27 மடங்கு ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேயா? ஸோ இதை ஈஸியாக செஞ்சிடலாம், வாங்க பார்த்துடலாம். ஒரு தொகை வந்து 4 வருஷத்தில் 3 மடங்கு ஆகுது. ஸோ இதுதான் இது மடங்கு வட்டி வீதம் கொடுத்து ஆண்டுகள் கண்டுபிடிக்கிறது. டைப் 6 ரொம்ப ஈஸியானது. இதை பார்த்துக்கோங்க. 4 வருஷத்தில் 3 மடங்கு ஆகுது. அந்த தொகை எப்போ 27 மடங்கு ஆகும்னு கேட்குறாங்க, எத்தனை வருஷத்தில் அப்படின்னு. ஸோ 27 எதோட மடங்குன்னு பார்க்கும்போது 3 கியூப்பு. ஸோ 3 9, 9 27. ஸோ 3 கியூப் தான். ஸோ அப்போ மேலே அந்த கியூப்பில் வருது தெரியுமா, அது ஒரு நம்பரு. ஸோ அதான் வந்து இது. அந்த இதையும் அந்த மேலே 4 வருஷம்னு கொடுக்குறாங்க தெரியுமா, அதையும் பெருக்கிட்டால் போதும். 4 12. ஓகேயா? ஸோ அப்படி. அடுத்த கணக்கு பாருங்களேன். 15 வருஷத்தில் 2 மடங்கு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. எத்தனை வருஷத்தில் 8 மடங்கு ஆகும் கேட்குறாங்க. ஸோ 8ங்கிறது எதோட கியூப் பார்க்குறோம். ஸோ 2ஓட கியூப்பு. 2 2 4 4 2 8. ஸோ ஓகேயா? அந்த மேலே வர அந்த கியூப்பையும் அந்த 15 வருஷம் ஸ்டார்டிங்கில் கொடுத்த இயர் இருக்குது தெரியுமா, அதையும் பெருக்கணும் வச்சுக்கோங்க. 5 3 45. இதுதான் இது. ஸோ நீங்கள் வந்து இப்படி பண்ணிடக்கூடாது. இதை பாருங்கள், 4 3 பெருக்குனால இங்கே 12 வந்துருச்சு. அப்போனா இங்கே 15 2 பெருக்குனா 30 அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போடக்கூடாது. அது தப்பு. நான் சொல்லிக் கொடுக்குற இந்த மெத்தடில் மட்டும் பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து 5 வருஷத்தில் 2 மடங்கு ஆகுது. எத்தனை வருஷத்தில் 16 மடங்கு ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ 16ங்கிறது 2/4. 2 2 4 4 2 8 8 2 16. ஸோ 2 4 தடவை போட்டு பெருக்குனிங்கன்னா 16 வரும். ஸோ ஓகே, அந்த மேலே வந்து அந்த மதிப்பையும்
அந்த மேலே கொடுத்த இயரையும் பெருக்குனீங்க வச்சுக்கோங்களேன். 5 20 இயர்ஸ். ஸோ இதுதான் இது. ஸோ உங்களுக்கு இதுதான் நான் இங்கே தெளிவாக எழுதியிருப்பேன். இதை விட இதில் ஒரு சீக்ரெட் இருக்குது. நீங்கள் இந்த கணக்கு பார்த்தாலே தெரியும். எக்ஸாம்பிளுக்கு இந்த கணக்கு பாருங்களேன். 5 வருஷத்தில் 2 மடங்கு ஆகுது. ஓகேயா? அப்போனா 16 மடங்காக எத்தனை வருஷம் ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே மேலே இந்த இதுக்கு மேலே என்ன நம்பர் இருக்குது, ஸோ அந்த நம்பரை இங்கிட்ட எழுதுங்க. எழுதிட்டு அதுக்கு மேலே 1 2 3 4 இந்த மாதிரி போட்டு பாருங்கள். போட்டு பார்க்கும்போது இந்த மதிப்பு வருதா பாருங்கள். அப்படி தான் செக் பண்ணணும். ஓகேயா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள், 4 வருஷத்துக்கு 3 மடங்கா இந்த 3 இருக்குது. ஸோ 27 இந்த 3 இங்கே போட்டுக்கோங்க. போட்டுட்டு 27 வர்றதுக்கு மேலே எத்தனை நம்பர் போட்டு போயிருக்குன்னா வரும் அப்படின்னு க்யூப் பண்ணால் ஸ்கொயர் பண்ணால் எத்தனை வருது அப்படின்னு பாருங்கள். அப்படி பண்ணும்போது வரும். ஸோ இதே தான் இந்த கணக்குக்கும். ஸோ எல்லா கணக்குக்கும் இப்படி தான். ஸோ இது ரொம்ப ஒரு ஈஸியான சீக்ரெட்டு. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, ஈஸியாக புரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து டைப் 7 டைப் 8 பார்த்துடலாம். அதுக்கடுத்து டைப் 7 கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வேறுபாடு காணுதல். ஓகேயா? ஸோ இந்த கணக்கு இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான். இதுக்கு 2 ஃபார்முலா. கூட்டு வட்டிக்கு தனி வட்டிக்கு உள்ள வித்தியாசம் காண்க அப்படின்னு கொடுத்தாங்கன்னா 2 ஃபார்முலா இருக்குது. அவங்க கொடுக்குறது வந்து ஒன்று 2 இயர்ஸாக இருக்கும். ஸோ எல்லா கணக்கு பாருங்கள் 2 இயர்ஸ் தான் இருக்கும். இந்த 3வது கணக்கு பாருங்கள் அரை ஆண்டுக்கு ஒரு முறைன்னு இருக்கும். இதே இந்த இடத்துல 9வது கணக்கு பாருங்கள் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறைன்னு இருக்கும். ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட்டு. ஸோ 2 வருஷம்னு கொடுத்தா அதுக்கு ஒரு ஃபார்முலா, 3 வருஷம்னு கொடுத்தா அதுக்கு ஒரு ஃபார்முலா. அரை ஆண்டுனா அதுவும் நான் எப்படின்னு சொல்லிடுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ அந்த பிடிஎஃப்ல பார்த்துக்கோங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு கணக்கு காட்டுறேன், நீங்கள் அதை பார்த்தோன்னே உங்களுக்கு புரியும். ஸோ கணக்கு ரீட் பண்ணிடலாம். ரூபாய் 5000க்கு 4% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் காண்க அப்படின்னு. வருஷத்துக்கு ஒருக்கா 4% வட்டி விதத்தில் 2 ஆண்டுகளுக்கு ரூபாய் 5000க்கு ஸோ உள்ள டிஃப்ரெண்ட் பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்துடலாம். இப்படி இருந்தால் கூட்டு வட்டி தனியாக கண்டுபிடிக்கணும், தனி வட்டி தனியாக கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் அதிலிருந்து அதை கழிக்கணும். அப்படி இல்லை, ஒரே ஃபார்முலா இருக்குது. ஸோ இதான் டைப் 7 கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வேறுபாடு. கணக்கு ரீட் பண்ணியாச்சு. நான் அதுக்கு முன்னாடி ஃபார்முலா சொல்லிடுறேன். 2 இயர்ஸ்னால் அது கூட்டு வட்டிக்கு தனி வட்டிக்கு உள்ள டிஃப்ரெண்ட் கேட்டாங்கன்னா PR²/100². ஓகேயா? 3 வருஷம்னா PR² இன்ட்டு 300 + 6/100³ ஏன்னா 3 வருஷம்ல. ஸோ 100³ இங்கே PR² இன்ட்டு 300 + 6. ஓகேயா? இங்கே PR²/100², இங்கே PR²/100³ அங்கே PR பக்கத்தில் 300 = 6 பார்க்கணும். ஸோ நம்ம 2 வருஷத்தில் ஒரு கணக்கு பார்த்துடலாம், 3 வருஷத்தில் அந்த லாஸ்ட் கணக்கையும் பார்த்துடலாம். ஓகே? இங்கே அசல் வந்து 5000 வட்டி வீதம் வந்து 4%, வருஷம் வந்து 2 வருஷம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் உள்ள வித்தியாசம் கேட்குறாங்க. ஸோ இது அப்படியே போகிறோம். 5000 வட்டி வீதம் வந்து 4%. நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து எத்தனை? PR². ஸோ 6 வந்து 2 தடவை போடணும். ஸோ 4 × 4/100². 100 × 100. ஸோ ஒரு 0க்கு ஒரு 0, 2 0க்கு 2 0, 2 10, 1 5, 1 2, 2 2 4. ஸோ இதுனா 8. ஸோ ஆன்சர் வந்து 8. ஸோ கூட்டு வட்டிக்கு தனி வட்டிக்கு கிடைக்கிற வித்தியாசம் வந்து 8. ஓகேயா? இதான் 2வது கணக்கு பாருங்களேன். 8000 அசல், 10% வட்டி தான், 2 வருஷம் டிஃப்ரெண்ட் கேட்குறாங்க. ஸோ அதே மாதிரி தான் அந்த ஃபார்முலா PR²/100². ஸோ அது மாதிரி போட்டு சால்வ் பண்ணோன்னா வந்துடும். ஓகேயா? அதுக்கடுத்து அரையாண்டுக்கு ஒரு முறை. ஸோ அரையாண்டுக்கு ஒரு முறை. இங்கே அசல் வந்து 5000, 6 வந்து 2%, வட்டி வீதம் வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 2. ஓகேயா? ஆனால் இங்கே வந்து அரையாண்டுன்னு கொடுக்குறாங்க. ஸோ அப்போனா ஒரு வருஷத்துக்கே 2% வட்டி தான். அப்போ அரை வருஷம் 6 மாதத்துக்குன்னா 1% ஆயிரும். ஸோ ஓகேயா? ஸோ அதுதான். ஸோ ஃபார்முலா வந்து PR²/100². இங்கே வந்து எண்ணுக்கு விலையே இல்லை. ஸோ 5000 × 1 × 1/100 × 100. ஸோ இதை சால்வ் பண்ணோன்னா 1.2ன்னு வரும், இல்லாட்டி 0.5ன்னு வரும். ஸோ இதுதான் இதோட மதிப்பு. ஓகேயா? ஸோ இதுதான் ஆன்சரு. அதுக்கடுத்து 4வது கணக்கு, 5வது கணக்கு, 6வது கணக்குலாம் PDF கொடுக்குறேன், அதில் பார்த்துக்கோங்க. எல்லோரும் நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணி பாருங்கள். எல்லாமே ஈஸி தான். 7 8 பார்த்துடலாம். 9வது கணக்கு பாருங்களேன். இங்கே வந்து 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ நாள் 2 வருஷம் பார்த்தோம், 3வது வருஷம். ஓகேயா? ஃபார்முலா என்ன? PR² இன்ட்டு 300 + 6/100³. ஓகேயா? பியோட மதிப்பு இங்கே வந்து நமக்கு வந்து P கொடுக்கலை. ஸோ வந்து நமக்கு P தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இது டிஃப்ரெண்ட்டான கணக்கு தான். ஸோ கூட்டு வட்டிக்கு தனி வட்டிக்கு உள்ள வித்தியாசம் வந்து 1134. ஓகேயா? வட்டி வீதம் வந்து 15%, இயர் வந்து 3 இயர்ஸு. ஸோ P தெரியாது, அதனால் P போட்டு R² 15 × 15 × 300 + 6 எத்தனை? 300 + 15 315/100³. இது எல்லாமே இங்கிட்டு போகும். இங்கே அடியில் வகுக்கிறது இங்கிட்டு போகும்போது பெருக்கும்.
ஸோ இங்கே மேலே உள்ளது இங்கே கீழே வந்துடும். ஸோ தர்ஃபோர் பி ஈக்குவல் டு எல்லாம் போட்டு இதெல்லாம் சால்வ் பண்ணால் 16,000ன்னு வரும். நான் இங்கே அடி கொடுத்ததை சால்வ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஸோ தர்ஃபோர் பி ஈக்குவல் டு 16,000 அசலோட மதிப்பு இது. ஸோ இப்படி தான் இது செய்யணும். ஸோ சப்போஸ் இந்த இது கொடுக்காம, இந்த வித்தியாசம் கொடுக்காம பியோட மதிப்பு கொடுத்தாலும் நீங்கள் இதை போட்டு செய்யலாம். இல்லாட்டி இந்த பியோட மதிப்பு ஆப்ஷனில் இருக்கும், அதை எடுத்து போட்டு இந்த இதுபடி சால்வ் பண்ணிங்கன்னா இந்த அமௌண்ட் வந்துச்சுன்னா அதான் ஆன்சர். ஓகேயா, முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து டைப் 8 பார்த்துரும். அதுக்கடுத்து இது வந்து டைப் 8 மக்கள் தொகை அதிகரிப்பு, இயந்திரத்தின் மதிப்பு குறைதல், இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு 8 கணக்கு இருக்குது. இதோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் முடியுது. ஸோ நான் 8 கணக்கான பிடிஎஃப் கொடுத்துட்றேன். இதில் ஒரு கணக்கு சொல்லித்தரேன். எல்லாமே ரொம்ப ஈஸி, எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஈஸியாக செய்யலாம், கணக்கு புரிஞ்சுன்னா போதும். ஆனால் இந்த மாதிரி சம் வந்து மோஸ்ட்லி கேட்டதில்லை. மேலே சொன்ன அந்த 7 டைப் தான் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய தடவை திருப்பி கேட்டிருக்காங்க. ஸோ நம்பர்ஸ் மாதிரி இருக்கும், கான்செப்ட் ஒன்று தான். இது இப்படி தான் செய்யணும்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இது பார்த்துரும். ஒரு இருசக்கர வாகனம், அதாவது ஒரு பைக்கோட விலை வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி 70,000 ஓகே. இப்போ 2025 ஸோ 2023 70,000 இருந்திருக்கு. அதன் மதிப்பு ஆண்டுதோறும் 4% குறைகிறது. ஸோ வருஷத்துக்கு வருஷம் 4% குறையுது. அப்போனா அதோட தற்போதைய மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஏன்னா ரேட் வந்து தேஞ்சிட்டே வரும், இல்லை குறைஞ்சிட்டே வரும். ஏன்னா நம்ம போய் விற்கும்போது, செகண்ட் ஹேண்டில் விற்கும்போது அதோட மதிப்பை குறைச்சி தான் இருப்பாங்க. ஸோ ஏன்னா இத்தனை வருஷம் ஓட்டியிருக்காங்க, இவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது, இந்த மாதிரிலாம் கால்குலேட் பண்ணுவாங்க வண்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ நாங்கள் கொடுத்தது 2 வருஷத்துக்கு முன்னாடி 70,000, வருஷம் 4% குறையுது. ஸோ அப்போனா அதோட தற்போதைய மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ சம் பார்த்துடலாம். ஸோ மக்கள் தொகை அதிகரிப்பு, இயந்திர மதிப்பு குறைதல், இன்க்ரீஸ் பாப்புலேஷன், டிக்ரீஸ் மிஷின் வேல்யூ. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தமிழில், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கிலீஷ்லையும் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த வேல்யூ ஆஃப் அ மோட்டர் சைக்கிள் 2 years ago was ₹70,000. It depreciate at the rate of 4% per annum. ஸோ ஃபைன் த ப்ரெசன்ட் வேல்யூன்னு கேட்குறாங்க. ஸோ அதோட அசல் மதிப்பு வந்து 70,000, வருஷத்துக்கு வருஷம் 4% குறையுது. அப்போனா 100%லேருந்து 4% தேய்மானம் ஆகுது. ஸோ 96%. ஸோ 2 வருஷமாக, ஸோ 2 தடவை போடணும். 96/100 × 96/100. ஸோ இதெல்லாம் இது பண்ணோன்னா 2 0க்கு 2 0, 2 0க்கு 2 0, 7 × 96 × 96 64,512. ஸோ இதான் போட்டிருப்பேன். இங்கே சைடில் அடி கொடுத்து வச்சுருப்பேன். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்கூட்டரோட தற்போதைய மதிப்பு 64,512. ஸோ வருஷத்துக்கு வருஷம் 4% குறையுது. ஸோ அப்படி குறைஞ்சி 64,512 இருக்குது. ஸோ இதுதான் அந்த பைக்கோட மதிப்பு. ஸோ இதே மாதிரி தான் 2வது கணக்கு, 3வது கணக்கு, 4வது கணக்கு. ஸோ 4வது கணக்குலாம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷனை பார்த்தே போட்டுடலாம். ஸோ பிடிஎஃப் கொடுக்குறேன் பாருங்கள். புரியாட்டினா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு திரும்பவும் அதுக்கான இதை வந்து நான் டெலகிராம் குரூப்பில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏதாச்சும் டவுட்னா கேளுங்க. ஸோ 6 7, ஸோ 8 கணக்கு. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஓவராலாக முடிஞ்சிச்சு. ஸோ ஃபுல்லாமே எல்லாமே சொல்லி கொடுத்துட்டேன். எல்லாமே தெளிவாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸு, பர்சன்டேஜு, எல்சிஎம் ஹெச்சிஎஃப், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு எல்லாம் முடிச்சிட்டோம். இன்னும் டைம் அண்ட் ஒர்க் இருக்குது. ஸோ டைம் அண்ட் ஒர்க்கு போட டைம் இருக்குமா தெரில. ஸோ அதனால் அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ நிறைய சேனலில் ரிவிஷன் சீரீஸ்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் பாருங்கள். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறதுலாம் பெருசாலாம் தெரியாது. ஸோ அதனால் நீங்களும் நல்லா படிங்க, விடாமல் கண்டினியூவாக படிங்க. ஸோ படிச்சுட்டே இருங்க. நம்ம சேனலில் இந்த மாதிரி வீடியோ போடுறாங்க சொல்லிட்டு நிறையா பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நிறையா பேர்த்துக்கு தெரியும். ஸோ ஓகே, நீங்கள் பண்ணுற சப்போர்ட் இதுதான் எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கடுத்து நான் அடுத்தடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் நான் படிக்கிறதுனா நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நான் ஒரு ஸ்கெடியூலில் படிச்சுட்ருக்கேன். என்னென்ன படிக்கிறேங்கிறத அப்டேட் பண்ணுறேன். ஸோ எல்லோரும் நல்லா படிங்க. வர ஜூலை 13 நல்லபடியாக எக்ஸாம் எழுதி போஸ்டிங் வாங்குவோம். இந்த வருஷத்துக்குள்ளே வேலைக்கு போயிடும். ஓகே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.